வின் பிரேக்கோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 11 எபிசோட் இருக்கு. யாரும் பாருங்க மறக்காம செக் பண்ணுங்க. அப்படிதான் அது கண்டிப்பா புரியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னொரு 4-5 எபிசோடு தான், அதுக்குள்ள ஃபுல்லாவே முடிச்சு விட்டுரும். ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது வின் பிரேக்கோட சீசன் 3 எபிசோட் 12 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்து 10-15 பேருமே மேல வதான்னு விழுவானுங்க. துணியமா அவனை ஒரு 4-5 பேர் லாக் பண்ணிடுவானுங்க. ஏய் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? நீ உன் வேலையை மட்டும் பாரு, அவரை பத்தி கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட். அத்தனை பேரையுமே கீழேன்னு ஒரு குத்துட்டு பறக்க விட்டு வெளில வருவான். இப்படி தாண்டா மொத்தமா வந்தீங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். சீரை ஏதோ ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அவன் காலை பிடிச்சி தரையில மட்டான்னு ஒரு அடி நம்மால் டாஸ் பண்ணிடுவாரு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு டர்மி என்ன பண்ணுவான்னா மூஞ்சில ஒரு எத்து அதையுமே டாஸ் பண்ணுவான். இவன் ஸ்பின் பண்ண உடனே வேகமா இன்னொருத்த வந்து ஒரு அடிய போட மறுபடியும் அவங்கள்ட்ட அமுச்சு விட்டுருவானுங்க. அகைன் ஒரு 10-15 பேர் இவனை சுத்தி உதன்னு உதைக்க வருவாங்களா. அவனை அடிச்சு கொள்ளுங்கடா. தெருநாய் பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்கணும் அவனை. சீஸ் யாருக்கு தெரியும்? ஃபூரினோட போய் கை கோத்தாங்க பாரு. சிசிட்டோர் என்ன டிவோட்டிஸ் ஆஃப் பவர் போய் தோக்குற சைட்ல கை கோப்பானுங்க. இவங்களே ஃபூரின் மாதிரி தான். இப்ப சிசிட்டோரனே என் காலை கீழே கொஞ்சம் செத்தீங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அடிக்கடா குத்துடா உதவினா சொல்லிட்டு இவங்க ஒரு போட்டு அலப்பற பண்ணு. திடீர்னு ஒரு சிங்கம். என்னது இது? உங்களுக்கு தெரியுமா, உங்க மட்டும் பல பேரு என்னை அடிச்சிருவான், உதச்சிருவான், நுரைக்கிருவான் என்னென்னமே பேசுவாங்க. ஆனா அது எதுவுமே நீ எதுவும் பண்ணாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால நீ தோக்கடிக்க முடியாது. உண்மையும் ஃபூரியன் தான் ஆல்மோஸ்ட் எங்களை எண்டு கொண்டு வந்தானுங்க. லாஸ்ட்ல அவங்களுமே ஃப்ரெண்டா மாட்டானுங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்டக்கப்புறம், அவங்கள பத்தி கேட்டக்கப்புறம் எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இப்ப செம்ம காண்டா மாறிட்டு இருக்கேன். டேய் என்னடா படுத்துட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பிச்சு விடுவான். இந்த தடவை சிங்கம் புலி கரடின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வரும். பார்த்தா இவங்க எல்லாம் உள்ளார புந்துருவானுங்க. தலைவா சிசிட்டோட கேவலப்படுத்துவாங்கன்னா என்ன ஆகுன்னு காட்டு. ஃபூலின் ஒன்னே தாண்டா நம்பி இருக்கு. என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி முடிச்சு விடுவோமா? சே உதவாக்கறீங்க. லாஸ்டா நம்ம கையில தான் கரைபடியுது. உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, சீக்கிரமா பக்காவா முடிக்கணும். ஏய் பாட்டி ஆரம்பிக்கலையா? டர்மிக்கெல்லாம் ஆடி போயிரும். ஒரே ஒரு குத்து, சிங்கிள் குத்து, கொடல்ல இருந்து குந்தாணி வரைக்கும் எல்லாம் வாய் வழியா வந்துடும். எப்படி இருந்துச்சு? வலிச்சிச்சா? அவனை ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஆக்சுவலா இந்த டைம்ல வந்து சிசிட்டர்னு பூரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. நம்ம பூரியில இருந்தப்ப அவங்க கூட வம்புழுத்தோம், இன்னும் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் மூட்டி விட்டு குளிர்காயிடுது. நல்லா இருக்குல்ல? அவனுக்கு தெரியுமா சோஜி டொமியாமா அடுத்து அவன் தான் லீடரா வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அவன் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆட்டக்காரன் தான். இல்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஞ்சரா ஃபீல் ஆனதே இல்லை. அப்படியே ஒரு பார்வை இவனுக்கு அவ்வளவுதான். டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வர அகைன் ஒரே ஒரு குத்து, மறுபடியும் சிங்கிள் குத்து, ஜோலியா முடிச்சு விட்டுருவான். அந்த இடமே ஃபுல்லா அமைதியா மாற அதுதான் சிசிட்டோனோட லீடரா. என்னடா இப்படி ஆயிட்டீங்க? என்னடா நீங்க என் பவரை பத்தி சொல்லவே இல்ல. மறுபடியுமா? சரி ஏன்னா இத்தனை பேர் இருக்கானுங்க, அப்புறம் என்ன கவலை. இந்த வயடுலாம் அவ்வளவுதான் ஒரு வாரி ஆயிடுவாடுங்க. நொராசிங்க கதறிட்டு இருக்க, சிசிட்டோன் சிரிச்சிட்டு இருப்பானுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. அப்படியே இங்க வந்தோம்னா இவங்களே வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. நின்னு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுத்துருவான். மறுபடியும் சாகர உள்ளார வந்து ஒரு உத. என்னடா இவ்வளவு ஸ்லோவா ஓடி வந்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் தொலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஓடி வேகமா போடா. சாக்குராவோட உலகம் நம்ம நினைக்கிறதோட பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. இவனுக்கு அப்படியே பழச ஞாபகம் வரும். அந்த ஃபூல் சுத்தப்படுதுன்னு சொன்னது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடுவான்ல அந்த சீனு. ஒரு இழுத்து போடுவான் பாருங்க சொல்லி அவனை புடிச்சு ஒரு சுத்தி வந்தவங்க மேலே தூக்கி வீசிடுவான். போடா. அப்படியே சாக்குரா கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தா அவன் கையெல்லாம் சுத்தமா ஆடிக்கிட்டு இருக்கும். அவனை பார்த்தாலே எந்த மாட்ட ஃபீல் பண்றான்னு சொல்லுவீங்க. இவனுக்கு ஒரு மாதிரியா மாறிக்கிட்டே இருக்குமா. அதே சமயம் சாக்குராக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். உண்மையோட மோஸ்ட் டிவோட்டடான ஒருத்தன். ஆக்சுவலா என்னைய இது கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் அவனும் என்னை நம்பிதான் இருக்கான். அப்படியே அந்த கேட்டுக்கிட்ட அப்படியே ஸ்கிட் அடிச்சுட்டு போய் நிப்பாட்ட பார்த்தா ஒரே சாக்கு. கிரேவல் ரொப்பேசாவா ஃபூரின்
3 பேத்தையும் முடிச்சு விட்டுருவான். லாஸ்ட்ல வந்துட்டியா, சொன்னதை கேளுங்கடானா எங்கடா கேக்குறீங்க? சீஸ் சாகுரா, இந்த புடிவனுக்கும் பொத்துக்கிட்டு வரும். அப்படியே ஒரு கை வேகமா குத்த வருமா, அவனை அப்படியே பிடிச்சு அவன் மண்டை கீழே இழுத்து விட்டு மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். காஞ்சி என்ன பண்ணுவான்னா வேகமா குத்த வர அவன் இடுப்பு எலும்புலே ஒரு குத்து விட்டு உடனே மூக்க பிடிச்சு மல்லாருன்னு தரையிலே போட்டு வர அடி அடிச்சடிக்கு இவனா அவ்வளவுதான். அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அவன் ஃபோனில் இருக்கப்ப ஸ்ட்ரீட்டுக்கு சண்டை போட வருவான். ஆனா லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அவன் கூட விளையாடுற மாதிரி தெரியுது. இதுதான் சீரியஸான எண்டோவா? காஞ்சி சுசுரி எந்திரிக்கடா, அந்த பையன் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். அவன் வர வரையும் அவனை தாக்கு பிடிச்சா போதும். இவன் நம்மளை கொண்டாலும் பரவாயில்ல. யாரை பத்தி பேசிட்டு இருக்க? நீ கூட ஃபூடி நீ சம்மந்தப்படாதவன் தப்பா ஒருத்தன சொன்னீல, பார்த்தா அடுத்த நிமிஷம் இப்படி மாத்தி வச்சிருப்பான். சாரி சாகுரா, நான் ஃபர்ஸ்ட் உன்னை கேட்டப்ப ஒரு புது பையன் அதுவும் அவுட் சைட் டவுன்லேருந்து வரானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா நான் நினச்சேன் வெளியாளுங்க இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நீ வரத்துக்கு முன்னாடியே நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ இப்படி பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். நான் உன்னைய பற்றி நிறைய கேட்க உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண உன்னைய பற்றி நினைக்க யாரு நினைச்சா இந்த பையன் நான் நினைச்சதோட ரொம்ப அமேசிங்கான ஒருத்தன். இந்த டவுனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாகுரா. அந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு அன்ரிலேபிளான சென்பாயா இருக்கிறதுக்கு என்னைய மன்னிச்சிரு. நான் உன்னை நம்பி இருக்கேன். அப்படியே ஒரு அழுத்து தரையோட தரையா வச்சு செஞ்சிருவான். சாக்குராக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடும். ஏன்னா அது முன்னாடியே பார்த்துருப்பான், நிலை படுத்து கிடப்பான். அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஒட்டு மொத்தமா அப்படி தண்ணியில உழுவ இவன் ஒரு மாதிரி லைக் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான். உன்னால உன் கிளாஸ்மேட்ஸே காப்பாற்ற முடியலனா நிலை என்னடா கிரேட் கேப்டனு, நீ பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு? நடந்துட்டு இருக்கவன் தள்ளிட்டு இருக்கவனால அவனா வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மட்டும் இருக்குது. நீ எந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கியோ, நீ ஜெயிக்கிறியா தோக்கிறியான்றது மேட்டரே கிடையாது. சொல்லிட்டு உனக்கு ஒரு மாதிரி ஆகும். அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா மூழ்கிடுவான். நான் இத ஒன்ட்ட விட்டுறேன். நான் உன்னையதான்டா நம்பியிருக்கேன். போய்த்தோடா. உண்மையா உன்னையதான் நம்பியிருக்காரு. சீக்கிரம்டா சீக்கிரம் போய்த்தோட அப்படின்னு இது வரைக்கும் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா கையுமே அப்படியே உன்னை பிடிச்சி என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆணு கத்துன, இப்ப என்னடா மரமாட நிக்கிற. நீ என்ன மாதிரி ஃபீல் பண்றான்னு எனக்கு தெரியுதுடா. அவ்வளோதான், அங்க இருக்க மாட்டான். எங்கடான்னு பார்த்தா அவன் காலு என்னோட மூஞ்சிக்கிட்டு இருக்கும். இங்க வந்ததுலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3 பேத்தால முடியாததா இங்க பண்ணிருப்பான். எந்த மூஞ்சில ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர இவன் மூஞ்சில ரத்தம் அப்படியே ஊத்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் டூ திஸ். யார் கண்டுபிடி பார்ப்போம். சுவாக்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா என் ஃபேனா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்ட? உண்மையா சொன்னதை நினைச்சு நர்வஸா இருப்பான்னு நினைச்சேன், அதான் வந்தேன். ஒருவேளை எல்லாம் நல்லா போச்சுன்னா எண்டோ நான் ஒன்ட்டே விட்டுடுறேன். வாட் எவர், நான் நிம்மதியா இருக்குன்னு தான் வந்தேன். எனிவேஸ், அது உங்களுக்கு எல்லாம் ஓகே தானா? ஆனா அந்த மாட்ட ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இயர் என்னைய மாதிரி ஒருத்தன்ட்ட விடுறது, அவன் அவங்க கூட பெரிய ஹிஸ்டரியா வச்சிருக்கான். அவன் எந்த அளவுக்கு பக்காவான பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு என்னால கூட சொல்ல முடியும். அதை பத்திலாம் கவலைப்படாதடா. ஏன்னா என்னோட மனசு ஒன்று சொல்லுது, நீ கண்டிப்பா இதை முடிப்பேன்னு. உண்மையாவும் மற்றவங்களும் இந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எண்டோ உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால ஒன்று இந்த ரோலை ஒன்ட்ட கொடுக்கல. ஐ மீன், நீ சுசிட்டரோட நம்ம டொகாமாவே தோக்கடிச்சிருக்க. அது 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 இன்னும் தோக்கடிச்சுன்னு சொல்ல மாட்டேன். வெல், நீ என்கிட்ட லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா அது எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனால் ஏதோ ரீசன் உன்ட்ட கொடுத்தே ஆகணும்னா, நீங்கள் ஃபூனில் வந்ததுலேருந்து நீ பண்ணது எல்லாமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நாங்கள் எல்லாரும் உன்னை நம்புகிறோம். என்னோட லிட்டில் பொடிப்பையில இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவனை பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகல. யாரால முடியும்? அது யாரு நினைச்சா இந்த குறுகிய நேரத்துக்குள்ள இவனோட ஒட்டுமொத்த அட்மாஸ்பியரே இந்த அளவுக்கு நாஸ்தியா மாற்ற முடியும்னு. நான் என்னதான் கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுல ரொம்ப கேவலமா இருக்கலாம். ஆனா இந்த தடவை ஒரு நல்ல பக்காவான ஒருத்தனா மாட்டியிருக்கான். நான் ஃபூலினுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணது எல்லாமே வா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? நான் இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்குமே எனக்காக என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் அவங்க எல்லாருமே என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அர்த்தம் ஃபைனலாக என்னை அக்னாலேஜ் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி ஒன்று ஃபஸ்ட் டைமாக நடக்குது. இப்போ நான் தோற்று போனேன்னா
அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த இடம் இன்னும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் பார்த்துட்டு இருந்த மக்கள் இல்லை, இந்த மாதிரி நடக்க இது எனக்கு வேணாம். என்னோட கவலையோ என்னோட கோபமோ இங்கே மேட்ரு கிடையாது. இந்த இடத்த காப்பாற்றணும்னா நான் ஜெயிச்சே ஆகணும். அது மட்டும்தான் விஷயம். எனக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மட்டும் ஒரு வியூவை பார்க்கலனா பா எப்படி சே. இப்போ இதை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தீயில போட்டு பொசுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேகமாக குத்த வருவானுங்க. மாற்றி குத்திக்கிட்டே கிடப்பானுங்க. சடனா அங்கேருந்து திரும்பி காலை ஒரு உதைய போடுவானா, சாக்கடை தடுமாறிடுவான். அடுத்த செகண்ட் மூஞ்சிக்கிட்ட காலை கொண்டு வருவானா, ஜஸ்ட் மிஸ்ஸால் தப்பிச்சிருப்பான். எனக்குன்னு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்தையும் ஒன்ட்டா தரேன். டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேல. ஆனால் சாக்குராவா செம்ம அமைதியாக இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். லவ் யூ so much.